இந்த கோயிலின் வரலாறு படி மனக்கசப்பால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும், நடனத்தில் விருப்பமுள்ளவர்கள் நடனத்துறையில் சிறந்து விளங்கவும் இந்த கோயிலில் வேண்டிக் கொண்டால் விரைவான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இது எந்த கோயில் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு ஈசனை பிடிக்கும் என்றால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து விடுங்கள். மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் திருக்கோயிலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு மூலவராக மாயூரநாதரும் அம்பாளாக அபயாம்பிகையும் இருக்கின்றனர். அம்பாளை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய சிக்கலில் நாம் சிக்கிக் கொண்டிருந்தாலும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் மிக விரைவிலேயே நமக்கு உதவும் குணமுடையவராக திகழ்கிறார். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். தெரியாமல் செய்த தவறுக்காக மனம் வருந்தி கஷ்டப்படுபவர்கள் இங்கு வந்து காவிரியில் நீராடி ஈசனை வேண்டிக் கொண்டால் மன அமைதி பெறலாம். தட்சன் நடத்திய யாகத்திற்கு தன் சொல் பேச்சை மீறி சென்ற பார்வதியை பிரிந்த சிவன் பார்வதியை மயிலாக மாறும்படி சாபமிட்டார். பிறகு மயில் வடிவில் பார்வதி இந்த கோயில் அமைந்துள்ள இடத்தில் சிவனை நோக்கி தவமிருந்தார். அந்த தவத்தில் மனம் மாறிய சிவன் தானும் மயிலாக மாறி பார்வதியுடன் இங்கு நடனமாடினர் என்பது இந்த கோயிலின் புராண வரலாறாகும். அம்பாளும் ஈசனும் மயிலாக ஆடியதால் மயிலாடுதுறை என்று இந்த ஊர் பெயர் பெற்றது. வரலாற்றை தாண்டி மிகவும் பிரம்மாண்டமாகவும் பேரழகாகவும் இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் நமக்கு மன அமைதியும் ஈசனின் பேரருளும் கிடைக்கும் என்பது நிச்சயம்.